சார் நிகழ்ச்சிக்கு போகலாம் சார். வாங்க. கோவை அசோக், கோவை ஜெகன். சாதாரண ரொம்ப பாப்புலரான ஜோடிகள்னு உண்டு இங்கே உள்ளதில். ஆல்மோஸ்ட் எல்லாமே அப்படிதான். அதில் இந்த அபூர்வ சகோதரர்கள் ஜோடி நெட்டை அண்ட் குட்டை இது ரொம்ப பாப்புலர். ஸோ உங்களுக்கு எதிர்பார்ப்பு ஜாஸ்தி இருக்கும். என்ன செஞ்சு அசத்த போறீங்க இன்னைக்கு? நாங்கள் அசத்த போகிற அந்த கான்செப்ட் என்னன்னா, இன்னைக்கு ஒரு சில பள்ளிக்கூடத்தில் வாத்தியாரும் மாணவர்கள் எப்படி இருக்காங்க. நீங்கள் வாத்தியார் ஒரு மாணவரா? ஆமாம் சார். கரெக்டாக தான், கரெக்டாக இருக்கும். வெரி குட். அசத்துங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ. இந்த பசங்களுக்கு பாடம் எடுக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு. ஏய் வெளியில என்ன இருக்க? உள்ள வாடா. சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங் குட் மார்னிங். நில்லு. வரதே இல்லாட்டி இதுல வேற அப்படி இப்படின்னு அசத்துறது. வேற ஒழுங்கா போர்டை கவனிக்கணும். அதுக்கு முன்னாடி 3 கேள்வி கேட்பேன். என்னோட ஸ்டூடெண்ட் எல்லாரும் தெரியணும்ல. கேட்கிற கேள்விக்கு சரியா பதில் சொல்லணும். கரெக்டா சொல்லுவேன் சார். சொல்லணும். சொல்றேன் சார். வரலாறுல இருந்து கேட்கிறேன். கேளுங்க சார். வரலாறுல முதல் கேள்வி, அவுரங்கசீப் அவரை பத்தி குறிப்பு சொல்லு. அது ரொம்ப நல்ல சீப் சார். பாக்கெட்ல வச்சுக்கலாம், அப்புறம் தலையும் வாரிக்கலாம், ட்ரெஸ்ஸிங் டேபிள்ல வச்சுக்கலாம் சார். மானத்தை வாங்க. வரலாறு அவுரங்கசீப்பை பத்தி கேட்டா சீப்பை பத்தி சொல்ற. கரெக்டா ஞாபகப்படுத்தி சொல்லு. அவுரங்கசீப் அப்படிங்கிற பேர் எப்படி வந்து சொல்றான் சார்? அவர் குரூப்ல சார், அவர் குரூப்ல நிறைய பேர் இருப்பாங்க சார். அவர் நிறைய சீப்பு தலையை வாருவார் சார். திடீர்னு சீப்பு தொலைச்சிடுவார் சார். அப்புறம் சீப்பைக்கு வச்சேன்னு எல்லாத்தையும் கேட்பாரு சார். அப்போ அவரு அங்க சீப்புன்னு அவர் அங்க சீப்புன்னு ஆயிடுச்சு. உங்ககிட்ட வரலாறுல கேட்டு என்னோட மானம் தான் போகுது. இலக்கணத்துல இருந்து கேட்கிறேன். இலக்கணத்துக்கு கரெக்டா பதில் சொல்லு. அருட்பா மருட்பா இத பத்தி சொல்லு. அருளோட அப்பா தான் சார் அருப்பா. அவர் ரொம்ப பொறுப்பா கருப்பா இருப்பார் சார். ஆனா ரொம்ப பொறுப்பா வேலை செய்வார். எனக்கு இப்ப வெறுப்பா இருக்குடா, வெறுப்பா இருக்கு. கடுப்பா பண்ணாரு. உங்ககிட்ட எல்லாம் இலக்கணத்தை பத்தி கேட்டீங்க. எனக்கு தேவைடா, எனக்கு தேவை. ஒழுங்கா கேட்கிறேன். இந்த கேள்விக்கு பதில் சொல்லு. மின்சாரத்தை கண்டுபிடிச்சது யார்? என்ன சார்? மின்சாரத்தை கண்டுபிடிச்சது யாரா? உங்க சம்சாரம் சார். உங்க சம்சாரம் சிக்கல் அரங்கத்தில் பேசுவார்ல விசு சார், அவர் தான் சார் சம்சாரம். அது மின்சாரம்னு சொன்னார். உன்னையெல்லாம் ஸ்டூடெண்டா வச்சதுக்கு எனக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணும். இதுக்கு தான் கண்ட சோகல பார்க்காதங்கிறது. ஒழுங்கா படி, ஒழுங்கா பாட புத்தகத்தை படி. அஸ்தபாத நிகழ்ச்சி பாரு, அப்பாவது புத்தி வரும். எல்லாரும் மெசேஜா சொல்லிட்டு இருக்காங்கல்ல. நான் சொல்றதும் வழங்கல, அங்க சொல்றதுமா புரியல. ஒழுங்கா பாடுறோம், ஒழுங்கா பாடுறது. ஒழுங்கா வா. உனக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் பாடம் எடுக்கிறேன். உனக்கு ஆரம்பத்துல இருந்து எடுத்தாத உருப்படியாவ. ஒழுங்கா போட பாரு. தலைசி போட பாரு. போட பாடுறா. ஆண்ணியா? இல்ல சார். ஆண்ணியாடா? இல்லைங்க சார். இல்ல. ஒழுங்கா போட பாக்கு. சரிங்க சார். பி சார். ஆண்ணியா? இல்லைங்க சார். இல்ல நான் பார்த்தேன் ஆண்ண மாதிரி இருந்துச்சு. இல்லைங்க சார். இல்ல இங்க வா. போடத்தான் பார்க்கணும். சரிங்க சார். ஆண்ண நாடிடுவேன். சரிங்க சார். சி உங்ககிட்ட சார் சொல்லி நீ திருந்த போறது போற. நன்றி. உண்மையாகவே இது மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேரை பார்த்துருக்கோம் நாம. அவன் தெரியலன்னு சொல்லவே மாட்டான். அவன் ஏதாவது ஒரு பீலா விடுவான். அது வாத்தியாரை டென்ஷன் பண்றதுக்கு. நான் வந்து இந்த சயின்ஸ் வாத்தியார் ரொம்ப டென்ஷன் பண்ணுவேன். அப்போ இந்த கிராவிட்டி மோஷன் அப்படியெல்லாம் கற்றுட்டு இருக்கும்போது மோஷனில் எத்தனை விதமான மோஷன் இருக்குது? எனக்கு தெரிஞ்சு 2 மோஷன் சார். ஒன்று லூஸ் மோஷன், இன்னொன்று ஸ்லோ மோஷன்னு. மனோபாலா சார், இந்த ஸ்கூல்ல பொறுத்த மட்டும் இது மாதிரி அடி வாங்கிட்டு இந்த டான்ஸ் ஆடுற மாதிரி கில்லாடிங்க நிறைய இருப்பாங்க. நிறைய பேர். நீங்க இது மாதிரி ஏதாவது பண்றீங்களா? இல்லாட்டி நீங்க பார்த்து உங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல ஏதாவது நடந்திருக்கா? அந்த மாதிரி நிறைய நடக்காம நம்ம கிராஸ் ஆகி வர முடியாது. எங்க ஸ்கூல்ல ஒருத்தர், அவர் வந்து பிரின்சிபாலு. அவர் நாங்கள் எப்போ பார்த்தாலும் நல்ல நாராயண சுவாமி, நல்ல பேர். ஆனால் எப்போ பார்த்தாலும் ஸ்ட்ரிக்டாக இப்படியே இருப்பார். இப்படி திரும்புறதா இருந்தால் கூட இப்படியே மெக்கானிக்கலாக ரோபோ மாதிரியே திரும்புவார். அதனால நாங்கள் எல்லாரும் சேர்ந்து அவருக்கு 90 டிகிரி தான் வச்சுருந்தோம். அப்படியே இருப்பேன். அப்படியே திரும்புறதே இப்படி திரும்புவார்.
90 வருது 90 வருதுன்னு நாங்கள் சொல்லுவோம். அது பிறகு தமிழ் அண்ட் சான்ஸ்கிரிட் மாஸ்டர் 2 கலந்த ஒரு மாஸ்டர். அவர் ஒரு ஓட்ட சைக்கிளில் வந்துட்டு இருப்பார். அந்த காலேஜ் காம்பவுண்டுக்கு பக்கத்தில் கரெக்டாக கேட்டாண்ட நிறைய மணல் கொட்டி வச்சிருப்பாங்க. அவருக்கு ஏதான ஒரு கல் மேலே ஏறி தான் அந்த சைக்கிளில் ஏறுவார். திருப்பி ஏதான கல்லை தேடி போய் அப்புறம் சைக்கிள் நிறுத்தி அந்த கல் மேலே காலை வச்சு இறங்கி மெல்லமாக பையன் ஸ்டாண்டு போடுவார். இப்படி இருக்கும்போது கரெக்டாக அந்த கேட்டாண்ட நாங்கள் ஒரு 4 பேர் நிற்போம். அவர் உள்ள நுழைஞ்சோன்னு சார் வணக்கம் சார் குட் மார்னிங் சார் அப்படின்னு டப்புன்னு நின்றுவோம். நாங்கள் பையன் குட் மார்னிங் சொல்லாததுக்கெல்லாம் ஏன் சார் இப்படி டென்ஷன் ஆகுறீங்க அப்படின்ட்டு போயிடுவோம். ஒவ்வொரு நாளும் இறங்கும் போது தான் குட் மார்னிங். இப்போ அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவர் என்ன ஆச்சு, அந்த காம்பவுண்டுக்கு வெளியே கொஞ்சம் தள்ளி ஒரு கல்லை ரெடி பண்ணி வச்சு அங்கேயே இறங்கிட்டு பைய உருட்டிட்டே வந்துடுவாரு. நிறைய நிகழ்ச்சிகள் இது மாதிரி இருக்கு, நிறைய. வெரி குட், தேங்க்யூ சார். நல்லா பண்ணீங்க. தேங்க்யூ. ஆனா ஒரு முடியை தான் போட்டு அந்த அடி அடிச்சீங்க, என்ன விரோதமோ தெரியல. அதுல அவுரங்கசீப்புங்கிறதுக்கு இப்படி ஒரு விளக்கம் யார்? நல்ல விளக்கம், அது ரொம்ப நல்லா இருந்தது. எதுக்கு நீங்க கொஞ்சம் சீப்பு வாங்கி வைக்கிறது நல்லது. சரி. ஓகே சார், தேங்க்யூ. நன்றி நன்றி நன்றி.